ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிளாக் ஷாட்ஸ் பார்ட் 5 எடுக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி எந்த பாட்டும் பார்க்கலன்னா நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். 4 பார்ட் போட்டிருப்பேன். இப்போ இந்த பார்ட்டில் வந்து நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணியிருந்தேன். 305 வரைக்கும் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பாஸஸ்லாம் அடித்து நான் இப்போ 350K வரைக்கும் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அடுத்து வந்து மேக்மா வில்லேஜுக்கு போகணும். மேக்மா வில்லேஜ் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. இதை நான் மேக்ஸ் லெவல் போகிற வரைக்கும் இந்த எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறேன்னு பார்க்கணும். அப்புறம் நான் மணி வேறு நிறையா சேர்த்து வச்சு புத்தா ஃப்ரூட் வாங்கலான்னு இருக்கேன். அதை வச்சா இன்னும் இதை விட ரொம்ப ஸ்பீடாக கிரைண்ட் பண்ணலாம். அப்போ தான் வேகமாக முடியும். அப்புறம் நான் இன்னும் நிறைய சீரீஸ்லாம் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறையா சீரீஸ் போடுவேன். சரி, இப்போ மேக்மா வில்லேஜுக்கு போகிறோம். இங்கேருந்து அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொலசியம்ஸ்னு ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் விளாண்டேன். அங்கே செம்மையாக போர் அடிச்சதுனால நான் இங்கேயே வந்துட்டேன் கிரைண்ட் பண்ணிட்டு. இங்கே செம்ம ஈஸியாக இருந்துச்சுன்னு அப்புறம் காசும் நிறையா கிடச்சதுனால இங்கேயே பண்ணினேன். மேக்மா வில்லேஜுக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நான் ஃப்ளாஷ் ஸ்டெப்னு ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ளாஷ் ஸ்டெப்பை காட்டுறேங்க பாருங்கள். இதை ஃப்ளாஷ் ஸ்டெப் அமைக்கி எவ்வளோ ஸ்பீடாக வரலாம் பார்த்தீங்களா? இப்போ இவங்கிட்ட தான் இங்கே ஃபஸ்ட் எடுக்கணும். நிறைய எக்ஸ்பி வேறு கொடுக்குறாங்க. மேலே வேறு வால்கனோஸ்லாம் இருக்குது. இவன் அடித்து பார்ப்போம். குறைக்கிறான், நான் குறைக்க மாட்டேறான். ஸோ நம்ம நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக அடித்து முடிச்சிடலான் இருக்கேன். இவன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்ப்போம். கேமில் நிறைய கற்றுக்கிட்டேன், அதனால கொஞ்சம் இந்த சீரீஸ் இந்த கேம் நான் ரொம்ப நாள் விளாட்லான்னு இருக்கேன். இந்த கேம்லேயே நிறைய சீரீஸ் போடலான்னு 1 டேலேயே முடிக்கிற மாதிரி வச்சிடலான்னு வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் அப்படி பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குவெஸ்ட் முடிகிற வரைக்கும் கட் பண்ணுறேன். ரொம்ப நேரமாக நான் பிளாக் ஃப்ரூட்ஸில் தான் போட்டேன். இப்போ லெவல் 700 வந்துருச்சு பிளாக் ஃப்ரூட்ஸில். அப்புறம் இந்த ஐலாண்ட் வேறு ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால கிரைண்ட் பண்ணுறது செம்ம கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நான் டெய்லி போடலான்னு இருக்கேன் இந்த சீரீஸை. இவங்க அடித்தா எனக்கு அடி விழுக்குது. நான் ஒரே ஐலாண்டில் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நான் பார்த்துருப்பாங்க. நான் ஸ்பின் பண்ணும்போது எனக்கு நிறைய ஃப்ரூட் வேறு கிடச்சிது. கோஸ்ட் ஃப்ரூட்டு, டார்க் ஃப்ரூட்டுன்னு வேறு கிடச்சிது. அப்புறம் லாஸ்ட் எபிசோடு வந்து லைட் ஃப்ரூட் கிடச்சிருந்துச்சு. நான் இப்போ யூஸ் பண்ணுற ஃப்ரூட்டு 2வது தடவை கிடச்சிது. இப்போ திருப்பி அடிக்கிறாங்க. எப்படி அடி வாங்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ நியூ குவெஸ்ட் அவைலபிள், மில் ஸ்பைடர்னு அவனை போய் அடிக்கிறேன். இப்போ குவெஸ்ட்டு முடிய போகுது. இப்போ கொஞ்சம் நேரம் விளாண்டுருந்தேன். இவங்க கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்காங்க. இது வரைக்கும் 20 தடவை கிட்ட செத்துட்டேன். ஒரே ஒரு குவெஸ்ட்டுக்கு மட்டும் 2 தடவை போடுறாங்க. செம்ம ஹார்டாக இருக்குது. அவங்க அடித்தா நிறைய அடி விழுகுது. அதனால தான் ஹெல்த்தில் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டேன். அவங்க அடிக்க ஒரு அடியும் ஆல்மோஸ்ட் பாதி ஹெல்த்து கிட்ட போகுது.
அட்மிரல் கிட்ட நான் சண்டை போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேயே வெயிட் பண்ண போகிறேன் ஸ்பான் ஆகிற வரைக்கும். அவங்க ஃப்ளாஷ் ஸ்டெப் வேறு அவங்ககிட்ட இருக்குது, இந்த மிலிட்ரி ஸ்பைஸ் கிட்ட. அதனாலேயே நான் எங்கே குதிச்சாலும் அவங்க வந்து பறந்து வந்துடுறாங்க. ஆடு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. லாஸ்ட்டாக இந்த குட்டி ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்து முடிச்சுட்டு இந்த மேக்மால மட்டும் நின்றுனா நிறைய ஹெல்த் இதுலேயும் குறையுது. இந்த மேக்மா வில்லேஜஸ் செம போரிங்காக இருந்துச்சு. அதனால தான் நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணல. அடுத்த இதில் கண்டிப்பாக நான் நிறைய ரெக்கார்ட் பண்ணுவேன். இவங்க தான் செம்ம ஈஸியாக இருந்தாங்க, அதனால தான் இவங்களே அடிக்கன்னு இருக்கேன். நான் இன்னும் ஒரே ஒருத்தன் இன்னும் ஒரே ஒரு தடவை அடித்தா அடுத்த இவங்களே நான் அடிக்கலான்னு தான் இருக்கேன். ஃப்ளாஷ் ஸ்டெப் சூப்பராக யூஸ் ஆகுது இங்கே. நான் ஃப்ளாஷ் ஸ்டெப் நிறைய யூஸ் பண்ணுறேன். நியூ குவெஸ்ட் அவைலபிள். மேக்மா இல்லை அட்மிரல் இல்லை வேறு யாராச்சும் அடிக்கிறதுக்குள்ளே அவங்க எவ்வளோ ஹார்டாக இருக்கான்னு வேறு செக் பண்ணி பார்க்குறேன். 3 மில்லியன் கிட்ட கொடுக்குறாங்க. எந்த சைடு தான் போகணும்? எங்கே இருக்கான்? இங்கே உள்ளே இருக்கான். இங்கே தான் இருக்கான். பார்க்கவே கொடூரமாக இருக்கான். ஈஸியாக தான் இருக்கான். எவ்வளோதான் அடித்தாலும் பறந்து போக மாட்டான். கொண்டுட்டான். டக்குன்னு அவங்க போய் அடிக்கணும். ரைட்டாக இது ஒன்று நம்ம மக்கார் பண்ணுது. இது வேறு பார்த்து அப்படியே நான் மேலே போயிட்டு கொண்டுட்டாங்க. அதுவும் இவன் கொண்டுட்டான் போல். இப்போ நான் சர்வர் ஆஃப் பண்ணி நான் கொல்ல போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் இதிலே போடலான் இருக்கேன். போட்டேன். ஃபைனலாக ரொம்ப நேரம் சர்வர் ஆஃப் பண்ணி இப்போ தான் ஐ திங்க் இப்போ லாஸ்ட் டைம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20-30 தடவை கிட்ட அடிச்சிருப்பாங்க. 20 தடவை கிட்ட அடிச்சிருக்காங்க. இப்போ நல்லா ஈஸியாக ஹிட்ஸ் அடிக்கிறேன்.
அதிக தடவை அடிக்கணும், இன்னும் 70 இன்னும் போகணும் போல். சரி, இதோட கேம் முடிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பார்ட் நாளைக்கு வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறையா பார்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அதை நீங்கள் என் சேனலுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். பை.